ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெங்காயம், தக்காளி, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு காலிஃப்ளவர் அதில் சேர்த்துருக்கோம். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணிக்கணும் இந்த காலிஃப்ளவரை. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு இதில் வடிகட்டி இந்த காலிஃப்ளவர் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த இதில் இப்போ வேறு ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்படி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் இன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இதை செய்யுங்க. இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த ஜீரகம் இதெல்லாம் அதோடையே இந்த வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கட்டும். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா. இப்போ இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போனப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனலில் வந்து எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மீன்வைல் ட்ரெஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமான ட்ரெஸ்ஸஸும் நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என் சேனலில் என்னோட யூடியூப்பில் போய் என் சேனல் நேம் போட்டிங்கன்னா என்னோட சேனல் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த டயத்தில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. வேறு என்ன ரெசிபி எது வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு அது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும். இந்த தண்ணி சேர்த்த அப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த இதை சேர்த்துடலாம். இதில் இப்போ உப்பு சேர்த்துடலாம். காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி இப்போ நல்லா இதை அப்படியே நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ ஒரு அருமையான ஒரு காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக. வேறு என்ன ரெசிபின்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.